அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்துல மிக பெருசா எடுத்தக்கூடிய சில முடிவுகள், உடனடியா அமலாகக்கூடிய சட்டங்கள். சுகாதாரத்துறையை பொறுத்தவரைக்கும் இந்த கலரப்பழம் பார்த்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரே நாள்ல தடை போட்டிருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த பல கலர் கலர் பஞ்சு மிட்டாய்க்கெல்லாம் தடை போட்டாங்க. அதுபோல பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கலர் அப்பளம். அடுத்து முக்கியமா பிளாஸ்டிக் பைகளுக்கு தடை. இனிமேல் உணவுப் பொருட்கள்லாம் அதில் வாங்க போகக்கூடாது அப்படின்றதும், அண்டை மாநிலங்கள் மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரெட்ரோ பார் அப்படின்ற ஒரு முறையை அமல்படுத்துறதுக்காக விஷயம் போயிட்டுருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் ஒரு பக்கத்தில் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்க, அங்கிட்டு அசோக்குமார் இருக்காப்ல, செந்தில் பாலாஜி தம்பி, அவருக்கு சில தளர்வுகளை இந்த ஹைகோர்ட் கொடுத்துருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர், நல்ல மனிதர், உத்தமர், ஏன் இப்படி ஓடி ஒளிறாருன்னு நினைக்கிறீங்க? அவர் ஓடி ஒளியாமல் அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவர் ஆல்ரெடி கோர்ட்டு அவருக்கு பிணை கொடுத்துருச்சு, முன்ஜாமீன் கொடுத்துருச்சு. அவர் பிணை நிப்பாட்டி, அதாவது தனக்கான ஜாமீன்தார் நிப்பாட்டி அந்த பிணையை அவர் கேன்சல் பண்ணிக்கணும். ஆனால் அதுக்கு அவர்கிட்ட ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா யாருன்னாலும் நான் வரேன் நீ வரேன்னு வருவாங்க. அவ்வளோ பெரிய ஆள். அவர் எதையுமே அப்பா அம்மாவை தவிர மித்த எதையுமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய தகுதியோடு உள்ளவர் தான். அந்தளவுக்கு பணபலம் படைத்தவர், அரசியல் செல்வாக்கு படைத்தவர். அனைத்து அரசு ஊழியர்களும் அவர் பக்கம் இருக்கக்கூடியவர். என்னென்னா அவர் போயிருப்பார், மறுநாளே கோர்ட் ஆர்டர் போட்ட உடனே போயிருப்பார். பட் என்னென்னா அங்கே இருந்த யாரோ ஒரு ஊழியர், ஐயா நீங்கள் நம்பி வந்துடாதீங்க ஐயா, உங்களுக்கு தெரியாமல் பல வழக்குகளை உள்ள சொருகி வச்சுருக்காங்க ஐயா, வந்தீங்கன்னா அப்படி லொவக்குன்னு அமைக்கிடுவாங்க, இந்த கேஸில் விட்டாலும் அந்த கேஸில் மாட்டிடுவீங்க அப்படின்னு சொன்னதா. ஆமாம், சொன்னதா ஒரு கேள்வி. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இவங்களை நம்பி போனோம்னா காவல்துறை அவருக்கு தெரியும்ல, காவல்துறை எப்போவுமே ஒரு அப்படி சிரித்து பேசிட்டாங்க அப்படின்னாக்க நம்மளை சிக்க விட போகிறாங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவருக்கு கீழே, ஏன்னா 5 வருஷம் அப்படின்றத விட கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் அவர் அரசியலில் ஒரு பதவியிலே வாழ்ந்தவர். அவர் பதவி இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இருக்காருன்னு நினைக்கிறேன். பதவியிலே வாழ்ந்தவர். சிறையில் இருந்தால் கூட பதவியில் இருக்கும்போது தான் சிறையில் இருந்திருப்பார். போன ஆட்சியில் கூட பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் போராடி அவரை ஜாமீனில் எடுத்திருப்பார். அவர் நம்ம முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்னோடனே ஞாபகம் வருது. லண்டனில் இருந்த மணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஒரு கூட்டம் ஆன்லைன் வாயிலாக நடத்தியிருக்காரு. என்ன அவசியம் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க அதை நடத்துறதுக்கு? இல்லைன்னா இருக்கமா இல்லையான்னு மறந்துருப்பாங்க பூரா பேர். இல்லடி நானும் கட்சியில் இருக்கேன்டா, நீங்கள் பாட்டுக்க மறந்துடாதீங்கப்பா, கட்சி தலைவர் நான் தான், ஜூம் மீட்டிங் போட்டிருக்கேன் வந்துருங்க, பார்த்தீங்களா நான் தான்ப்பா தலைவர் அப்படின்னு சொல்றதுக்காக. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேன். கையில இருந்த 10,000 ரூபாய் கரைஞ்சு போச்சான். யாராவது ஜிபேல காசு இருந்தா போடுங்கன்னு சொல்லி கேட்டதா கேள்விப்பட்டேன். அசிங்கப்படுத்தாதீங்க, மொத்த இந்தியா தமிழ்நாடே அவர் கையில இருக்கு, அவர்கிட்ட இல்லாத காசா? ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர் கொடுத்துருக்கிற கணக்குப்படி இந்நேரம் அவர்கிட்ட அந்த 10,000 ரூபாய் கொடைக்கானல்லே காலியா போச்சு. ஏதோ இருந்த 2,500ல இப்ப போயிருக்கிறாப்ல. திருப்பி வரும்போது எல்லாம் போட்டுக்கிட்டு வருவாரா, ஏதோ அப்படியே லண்டன்ல உருவிட்டு வருவாங்களான்னு. இது எனக்கு எப்படின்னா, திண்டுக்கல் சீனிவாச அண்ணன் முந்தா நாள் ஒரு பேட்டியில கொடுத்துருந்தார்ல, கேட்குறவன் கேனப்ப எனக்கு கேழ்வரகுல நெய் வெடிதுன்னு சொல்லுவாங்கலாம். அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வேணா கேட்டுக்கிட்டு போகும். ஏன்னா என்கிட்ட 10,000 தான்ப்பா இருக்கு, நான் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், என்கிட்ட பாக்கெட் செலவுக்கு 10,000 இருக்குன்னு சொன்னா எலெக்ஷன் கமிஷன் வேணா கேட்டுக்கிட்டு போகும், எலெக்ஷன் கமிஷன் வேணா கேட்டுட்டு போகும். ஆனா நாங்க கேட்டுட்டு போற அளவுக்குலாம் கேனப்பையில கிடையாது, முட்டாளும் கிடையாது. ஆமா, அந்த மாதிரி கேட்டுட்டு போறதுக்கு நாங்க முட்டாளும் கிடையாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். இப்ப எங்களுக்கான நம்பிக்கை அப்படின்றது நீதிமன்றம், எங்களுக்கான பாதுகாப்பு அப்படின்றது காவல்துறை. இது மேலாம் நாங்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சு தான் ஏழைகளா நடுத்தர வர்க்கங்களா இன்னைக்கு நிம்மதியாக பொண்டி புள்ளியோட வீட்டுக்குள்ளே தூங்குறோம். ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் இழக்கும் இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இன்றைக்கி ஒரு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னடா இவ்வளோ தூரம் இப்போ மக்கள் பூரா என்ன பேசுகிறாங்க, நீதிமன்றங்கள் ஏன் இவங்களை வெளியிலே விட்டுக்கிட்டு இருக்காங்க? அதைத்தான் நானும் சொல்றேன். இன்னைக்கு அதே குதிரை பேர வழக்குல அசோக்குமார் அவர்கள் நல்ல புள்ளத்தனமா, எப்படி நன்னடத்தை தனமா டெய்லி காலையில போயிட்டு கரூர்ல ஆஜராகி கையெழுத்து போடுறாரு. ஆனா செந்தில் பாலாஜி இன்னைக்கு வரலன்றதை விட அவர் முன்ஜாமீன் ரத்தாகி போகுமான்றதெல்லாம் அடுத்த பட்சம். ஆனா இன்னைக்கு அசோக்குமாருக்கு அதுல இருந்து தளர்வு கொடுத்துருக்காங்க. தம்பி நீங்க ரொம்ப கையெழுத்து போட்டுலாம் டயர்ட் ஆக வேண்டாம், உங்களுக்கு முன்ஜாமீன் தொடருது, நீங்க இதுல இருந்து தளர்வு பண்ணி வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. இது என்ன தெரியுதுன்னா, அசோக்குமார் அவர்களை காவல்துறை தேடலை, காவல்துறை அவர் மேலே அதிகப்படியான வழக்குகள் போடலை. வழக்கு போட்டு
இவரை வந்து அம், ஒரு இடத்துல தள்ளி விடணும் அப்படின்ற முடிவோடு இருக்காங்களோ, நம்ம கரூர் சம்பவத்தில் நம்மளை எதுவும் தொற்றுவாங்களோ அப்படின்னு இவர் மனப்பிரமையில் தான் இருக்கார். இப்போ எல்லாருக்குமே மனப்பிரமையில் தான் இருக்காங்க. அங்கே உள்ளே போயிட்டு விசாரணைக்கு ஆஜராயிட்டாவே இவருக்கு தெரிஞ்சிடும். அட ஒரு மண்ணு இல்லை, இதுக்கு தானடா இம்புட்டு பயந்தோம் இல்ல அப்படி அப்படின்றதுக்கு சொல்லிட போயிடுவாரு. முடியாது. 9 சாட்சிகள், ம். ஆடியோ ஆதாரங்கள், ம். கைப்பற்றப்பட்ட பணங்கள், ஆமா. அதுல வந்த அக்கவுண்டுகள், ம். இவரிடம் பேசின போன் கால்களோட லிஸ்ட்டுகள் நிறைய இருக்கு. அப்படிலாம் தப்பிச்சிட முடியாது. அது பயந்துக்கிட்டு இப்போ வரல. சரி வரலைன்னா எவ்வளோ நாளைக்கு தான் வராமல் இருக்க முடியும்? காவல்துறை எவ்வளோ நாளைக்கு கண்டெம்ப்ட் கோர்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. இனி அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ம். சொத்துக்களை ஜப்தி பண்ண வேண்டியதுதான், சரி, வீட்டை பூட்டி சீல் வைக்க வேண்டியதுதான், இது சாதாரணமா பிடிவாரண்ட்ட கொடுக்க வேண்டியதுதான். சாதாரண ஒரு ஏழை ஒரு 5000 ரூபா கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்காக ஒருத்தர் வழக்கு போட்டு அந்த ஒரு ஏழை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு போக தவறிட்டா அவருக்கு பிடி ஆணை போட்டு மறுநாள் காலையில் காவல்துறை அனுப்பி அவங்க வீட்டில் போய் தேடி அவன் எங்கே உட்காந்துருக்கான், எந்த பொந்தில் உட்காந்துருக்கான், எந்த சந்தில் உட்காந்துருக்கான்னு கூட்டிகிட்டு போய் அந்த நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிற காவல்துறை. நீங்க தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்கல்ல என்னப்பா அவர் இப்படி ஏழைன்னு. பண்றீங்க? உண்மையிலேயா எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. மக்களுக்கு புரியலை, எங்களுக்கு புரியலை அப்படிங்கிறத விட மக்கள் புரியலை. மக்கள் ஒரு நம்பிக்கை இழந்துட்டு வராங்க. மக்கள் மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை வச்சுருந்த நம்பகத்தன்மையான இடங்கள் எல்லாம் நம்பிக்கை குறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. இந்த நம்பிக்கையோடு தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம எந்த தேசத்தில் வாழ்கிறோம் அப்படின்றது எங்களுக்கே தெரியலை அப்படின்னு. ஐயா மோடி ஐயா பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த தமிழ்நாட்டு பக்கம் கொஞ்சம் கண்ணை வைங்க. உங்களுக்கு கீழே தான் ஆட்சி நடக்குது. இந்தியாவை ஆண்டுட்டு இருக்கிறது நீங்கள் தானே. அப்படிங்கும்போது உங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் சிறப்பு அபிஷேகம் பண்ணி தான் இவங்களுக்கெல்லாம் ஒரு விலக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. உங்கள் பேரை ரொம்ப கெடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலே மோடி ஐயா மேலெல்லாம் மிகப்பெரிய மரியாதை உள்ளவங்க நாங்கள். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவை உலக அரங்கில் 4வது இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் பிஜேபியாக பார்க்கல, எங்களோட பிரதமர் சிறப்பானவர், என் நாடை தலை நிமிர வச்சுருக்கார். அவர் தலை நிமிர்ந்து இன்றைக்கி பேசக்கூடியவர். அவர் மேலே லஞ்சம் ஊழல் எந்த ஒரு கம்யூனாட்டி கல்சரியும் கிடையாது. ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, மக்களை நிம்மதியாக வச்சுருக்காரு. மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதிகளில் இன்றைக்கி மாநில அரசுகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவைகளை முன்னால் இருந்த அரசு காமிக்கலை வெளியில். மத்திய அரசு கொடுக்கலைன்னு தான் சொன்னாங்களே தவிர, ஆனால் அவ்வளவுமே மத்திய அரசு தொகுப்பிலிருந்து வாங்கி கொண்டு இல்லைன்னு சொன்னது தான் திமுக அரசு. ஆனால் இன்றைக்கி வெற்றி தலைவர் விஜய் அண்ணா வெளிப்படையாக சொல்கிறார், மத்திய அரசு இதுக்கு தொகுப்பு கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு இதுக்கு நிதி கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு இந்த 3ஆம் மொழி கொள்கையை ஆதரிக்க சொல்கிறாங்க, நம்ம இருமொழி கொள்கை தான் அப்படின்னு உறுதியாக நம்ம நிலையாக நிற்கிறோம். நாங்கள் தமிழ் ஆங்கிலம் 2 இருமொழி கொள்கை அப்படின்றதுல நிற்கிறோம் அப்படின்னு வெற்றி தலைவர் விஜய் அண்ணா சொல்கிறாங்க. எனக்கு சின்ன ஆசை என்ன தெரியுமா, வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவோட இந்த கொள்கை அப்படிங்கிறத இன்னும் நம்மளை ஹிந்தியில் ஒரு மத்தியில் ஆளக்கூடிய ஒரு அரசு பேசக்கூடிய ஒரு மொழியை மாநிலத்தில் இருக்கக்கூடிய நான் நேரடியாக கற்றுக்கக்கூடாதா? என்னை ஆளக்கூடிய தகுதியோடு இருக்க அந்த மத்திய அரசின் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த ஹிந்தி மொழி பேசக்கூடிய அப்படி யாரும் சொல்லல கத்துக்க கூடாதுன்னு தான் இவங்க பயமுறுத்துறாங்க. என்னன்னா புலி வந்துரும் பயமுறுத்துறாங்க மேடம். விருப்ப மொழியா நீங்க என்ன வேணாலும் அதை வந்து விருப்ப மொழியா பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதை விட திமுகவும் அதிமுகவும் முன்னால இருந்த கட்சிகள் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ ஹிந்தி வருது, அது பயங்கரமான பேய், உங்களை பிடிச்சி ஆட்டிடும். ஏன் இந்த கலாவணி பயில கலாங்க முடியாது. மத்திய அரசு நமக்கு ஹிந்தி மொழியில் ஹிந்தி திட்டங்களாக போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வரிசையில் நமக்கு அந்த திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் என்ன கொடுக்குறாங்க, என்ன கொடுக்கல, என்ன நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருட்டடிப்பு பண்ணி இவங்க சொன்னதை பூரா நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். யார்? திமுக அதிமுகவோட மொழிபெயர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, இவங்க என்ன சொல்லுவாங்க, மோடி அதெல்லாம் இல்லைன்ட்டாருப்பா, நமக்கு கொடுக்கவே இல்லையா, வாத்தியார் டீச்சருக்கெல்லாம் சம்பளமே போடல, சம்பளம் ஏன் போடலைன்னா இந்த ஒரு பிரச்சனை. ஐயா எங்களுக்கு வேண்டாம், தயவு செஞ்சு எங்களை கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக விடுங்க. ஜெயலலிதா அம்மா எப்படி கேட்டாங்க, நீட்டு எங்களுக்கு வேணாம், கொஞ்சம் 1 வருஷத்துக்கு எங்களுக்கு விலக்கு கொடுங்க, அடுத்த வருஷத்தில் நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நெஞ்சிரம் கொண்டு அம்மா கேட்டு தான் வாங்கினாங்க. அன்றைக்கி மோடிக்கும் ஐயா மதிப்புக்குரிய பாரத பிரதமர் மோடி ஐயாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் மிகப்பெரிய லடாய் இருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட அந்த நீட்டுக்கு விதிவிலக்கு வாங்கி கொடுத்தாங்க. மாணவர்கள் நிம்மதியாக போய் பரீட்சை எழுதிட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதோட மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னால் வந்த ஜெயலலிதா அம்மாவின் ஆட்சியை தொடர வந்த எடப்பாடி எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்து முடிச்சு விட்டார். முடிச்சு விட்டதுக்கப்புறம் பேருக்கு நாங்கள் வழக்கு போடுறோம். ஏன்னா இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறது பூரா என்ன பண்ணோம்னா ஒரு வழக்கை போட்டு விட்டுறோம். அதுலேருந்து தப்பிச்சுக்கணும்ல. மக்கள் கேட்டாங்கன்னா வழக்கு போட்டிருக்கோமுங்க,
கோர்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துக்கு வேறு வேலையே இல்லையா? இவங்க போடுறது பூராமே பொய் கேஸு. இவங்க போடுற வழக்கு பூரா பொய் வழக்கு. மக்களை ஏமாற்றி வச்சுருக்கதை விட விருப்பப்பட்டவங்க ஹிந்தி படிங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் கூட இன்றைக்கி ஹிந்தி படித்தவங்களுக்கு உடனடியாக வேலை கிடச்சிருக்கு. அவங்க இன்றைக்கி ரயில்வே அப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் எந்த ஒரு மூலையிலையும் வேலை குடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறன்பட இன்றைக்கி 8ஆம் வகுப்பு ஹிந்தியில் ஏதோ 8ஆம் வகுப்பு படிச்சுட்டாவே அது எம்ஏக்கு சமமாக பிஏ. ரைட்டு. எல்லாமே வந்து இன்னைக்கு அரசு பரிசீலனை பண்றாங்க. விருப்ப மொழியா நீங்க படிச்சுக்கங்கன்றத தாண்டி திமுக இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்துன்னு வெளியில தெரிய வந்துருச்சு. ஒவ்வொரு துறைகளிலும் எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்திருக்காங்க. ரைட்டா? இப்போ முக்கியமா விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்துல பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த 2500 ரூபாய் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், போக்குவரத்து துறை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு மக்களுக்கு செய்யக்கூடியது சொல்லியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, அண்ணா வந்து ஃப்ரீ பஸ் கொடுக்க வேண்டாம், 2500 ரூபாய் கொடுக்க வேண்டாம், 6 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், ஆனா இந்த போதை இல்லா தமிழகத்தை வந்து இன்னைக்கு முன்னிறுத்தி நம்ம கொண்டுட்டு போகணும். எனக்கும் கூட ஒரு சின்ன ஆசை, இந்த இலவச பஸ் கொடுக்க வேண்டாம்னு சொன்னதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. என்னன்னு சொல்றேன். மதிப்புக்குரிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களே, ஏற்கனவே திமுக அரசு இந்த இலவசங்களை கொடுக்கும்போது கூட, பஸ்ஸுகளை இலவசமாக கொடுக்கும்போது கூட நம்ம அதை வன்மையாக கண்டித்து நம்ம ஆளும் கட்சிக்கு எதிராக வீடியோ போட்டிருப்போம். மக்களோட கருத்தும் ஆட்டோ டிரைவர்களோட கருத்தையும் கூட எடுத்து போட்டிருப்போம். என்னென்னா, அரசு என்பது ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும், ஒரு தொழிலுக்கு புதிதாக ஆட்கள் சேர்க்க வேண்டும். அதுதான் ஒரு அரசின் கடமையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ஆட்டோக்களுக்கு மேலே நம்ம தமிழ்நாட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த 10 லட்சம் ஆட்டோ கார் வாகன ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? இலவசமாக எல்லாரும் போயிடலாம். எல்லாம் இப்போ என்ன இலவசம் கொடுக்கறத விட இலவசம் இல்லாத ஒரு தமிழ்நாடை நாங்கள் ஆசைப்பட்றோம். உங்களுக்கு கீழே இருக்கிற நாங்கள் எல்லாம், நான் உள்பட, உங்கள் சகோதரிகளாக இருக்கட்டும், உங்கள் தம்பிகளாக இருக்கட்டும், உங்களோட மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இலவசம் அப்படின்றத தவிர்த்துட்டு அந்த வீட்டில் படித்த இளைஞருக்கு வேலை கொடுங்க. அந்த வேலையில் கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு இலவசமும் வேண்டான்னு சொல்லிட்டு எங்கள் காசில் நாங்கள் பஸ்ஸில் போகிறோம், எங்கள் காசில் நாங்கள் பொருள் வாங்கிக்கிறோம் அப்படின்றத தான் நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இன்னும் கையேந்தி பிழைக்க பிச்சைக்காரனாகவே எங்களை அலைய விடாதீங்க அப்படின்றத எங்களோட ஆசை. ஆனால் நீங்கள் இலவச பஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி பஸ்ஸில் இருக்கும்போது கூட மிகப்பெரிய அளவில் ஆட்டோக்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பெண்களுக்கான இலவசம் அப்படின்றத நீங்கள் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் பாதிக்கப்படுவார்கள். மிகப்பெரிய அளவில் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படும். மாத டியூ கட்டி ஆகணும். மாதம் ஆச்சுன்னா வீட்டு வாடகை கொடுக்கணும். கரண்ட் பில்லு 3 மடங்கு உயர்ந்து போயிருக்கு. 750 ரூபா நான் கரண்ட் பில்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். நானே இன்றைக்கி 1750 ரூபா 1250 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்வாதாரமும் இந்த ஆட்டோ ஓட்டுநர்களும் கால் டாக்ஸி ஓட்டுநர்களும் நடுத்தெருவுக்கு வந்துட்டோம்னா, ஐயா உங்கள் பேர் தான் கெடும். என்னடா இப்படி ஒரு அரசு இப்படி நமக்கான ஒரு வேலையை கெடுத்துருச்சே அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி வராத வரைக்கும் அதோட வறுமை தெரியாது. இலவசம் என்று ஒன்று வந்து அவங்க தமிழகம் முழுவதும் இலவச பயணத்தை மேற்கொள்ளும் போது அது மிகப்பெரிய இழப்பு. ஆனால் சிட்டி பஸ் அப்படிங்கிறது ஏற்றுக்கலாம், பெண்களுக்கானது தான், அதை நாங்கள் ஏற்றுக்குவோம். மாணவ மாணவிகளுக்கு கொடுக்குறீங்க, ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க படிக்க போகிறாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு அரசு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சிறப்பானதாகவும் தரமானதாகவும், அரசு தான் அந்த பிள்ளைங்களை வளர்த்து அந்த பெற்றவங்க கையில் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக மாற்றி கையில் கொடுக்குது. அவன் வேலையை தேடி வேலை பார்க்குறதுக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவன் சொந்த செலவில் அவன் பயணிக்க போகிறான். இவ்வளோ அரசு செய்யும்போது இந்த இலவசம் பெண்களுக்கு, அனைத்து பெண்களுக்கும் அப்படிங்கும்போது அது அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கும் ஒருவரே ஆட்டோ டிரைவராக இருப்பார், ஒரு கால் டாக்ஸி டிரைவராக இருப்பார். அவரோட பாதிப்பு என்பது, அந்த குடும்பம் என்பது நடுத்தெருவுக்கு வந்துருமையா? இப்போவே இன்றைக்கி இருக்க சூழ்நிலையிலேயே இன்றைக்கி வண்டி டியூ கட்ட முடியலை, ஆட்டோ வாடகை கொடுக்க முடியலை. இன்றைக்கி சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த ஏழைகளுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க? இலவசங்களை குறைங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இலவசங்கள் இல்லாமல் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. கொடுக்க வேண்டிய இலவசங்களை நீங்கள் மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய ஆளுமை உள்ள ஒரு தலைவராக வெற்றி தலைவர் விஜய் அண்ணா இன்றைக்கி தமிழ்நாட்டை வழி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை. நீங்கள் இந்த இலவசங்கள் சரியானதா? இந்த வேலைவாய்ப்புகளை நம்ம பறிக்கிறோமே, இந்த வேலைவாய்ப்புகள் பறிக்கிறதுனால இத்தனை குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துடுமே அப்படின்றத ஒரு முறை அப்படி பின்னாலேயும் பாருங்கள். ஒரு தொழிலுக்கு பின்னாலே இன்னொரு தொழில் நசுங்குதே அப்படின்றதையும் யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னா அந்த ஓட்டுநர்களுக்கு நீங்கள் மானியம் கொடுக்கணும். அந்த ஓட்டுநர்களுக்கு வறுமை கோட்டிலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு இலவசத்தை அறிவிக்கணும். அப்படிங்கும்போது தமிழகத்தின் கடன் சுமை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை என்பது மிகப்பெரிய நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்க ஒன்று. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த இலவசங்களை கொடுக்கும்போது அந்த துறை நசுங்கி நலிவடைந்து
தனியார் மயமாக்கல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. மக்களே நம்மள்ட்ட கேட்குறாங்க, அண்ணே இதை ஒரு தடவை பரிசீலனை பண்ணலாம். இலவசமாக ரூ. 1000 ரூ. 2500 அப்படின்றத நீங்கள் கொடுங்க. அந்த குடும்பத்தின் ஆண் துணை இல்லாத பெண்ணுக்கு, வீடு இல்லாத அந்த குடும்ப தலைவிக்கு, சொந்த கார் வாகனம் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் இலவசம் அந்த உதவி கொடுங்க. அந்த குழந்தைங்கள படிக்க வைங்க. இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்துக்கிட்டால் எனக்கு அந்த உதவித்தொகை தேவையில்லைன்னு சொல்லி நான்லாம் எழுதி கொடுத்து தான் வச்சுருக்கேன். அரசோட சுமையில் நான் பங்கெடுத்துக்குவேன். அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கி 10 வீடு வச்சுருக்கவங்களுக்கும் அந்த பணம் கொடுக்குறீங்க ஐயா. இன்றைக்கி 10 கார் வச்சுருக்கவங்களும் இந்த பணத்தை வாங்குகிறாங்க, கை நீட்டி வாங்குகிறாங்க. அவங்க இதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த தமிழக அரசு இன்றைக்கி இருக்கிற கடன் சுமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு பணம் படைத்தவர்கள், எனக்கு இந்த பணம் வேணாம், எனக்கு இந்த இலவசம் வேணாம் அப்படின்னு விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு திட்டம் அப்படிங்கிறத விட இலவசம் இல்லாத ஒரு தமிழ்நாடை நான் பெருமையாகவும் பெருசாகவும் எதிர்பார்க்குறேன். வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் படித்த இளைஞர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்று, படித்த இளைஞர்களுக்கு 4 லட்சம் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பை ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு 6 மாதம் இல்லை, 1 வருஷத்துக்குள்ளே அதை செய்யுங்க. அதுக்கான முன்னெடுப்பை கையில் எடுங்க. ஒயின் ஷாப்புகளை மூடுறீங்க, மிக சிறப்பான முன்னெடுப்பு, அது ரொம்ப பெரிய விஷயம். பார்களை மூடுறீங்க, அது பெரிய விஷயம். இன்றைக்கி பெண்கள் உங்களை போற்றி புகழ்கிறாங்க. இன்றைக்கி லைட் எரியாமல் இருந்த போஸ்ட் மரங்கள் எல்லாம் லைட் எரியுது. இன்றைக்கி பெரிய அளவில் இருட்டு இல்லாத ஒரு இடங்களாக மாறிக்கிட்டு இருக்கு. ஒரே டைமில் ஒரே நாளில் இருட்டுகள்லாம் மறைஞ்சிடாது. பல இடங்களில், சில இடங்களில், ஒரு சில இடங்களில் இப்போ இருந்தாலும் கூடிய விரைவில் அதை சரி பண்ணுவாங்க. நீங்கள் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அண்ணன் மிகப்பெரிய அளவில் வேலை பார்க்குறாரு எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி ஒரு தொகுதியில் அந்த எம்எல்ஏ பேர் என்னமோவில் முஸ்தபா அப்படின்றவர் இருக்காரா இல்லையா தெரில, அந்த தொகுதியை வீணாக போச்சு. நாளைக்கு அந்த தொகுதிக்கு தாவேகா சார்பாக ஒரு வேட்பாளர் போட்டால் ஜெயிப்போமா அப்படின்றது கேள்விக்குறி தான். மக்கள் இன்றைக்கி அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த எம்எல்ஏவை அந்த தொகுதியில் வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. இல்லை இதில் எதுவும் தவறாக சொல்லிட்டேன்னா? இல்லை, எல்லாமே கரெக்டான விஷயம். மக்களே, உங்கள் கோரிக்கை எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.